இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த நாளையில் அநேகரை மறந்துடுவாங்க. சொந்த பந்தங்கள் மறந்துடுவாங்க, குடும்பத்தார் மறந்துடுவாங்க, கணவன் மனைவியை மறந்துடுவா, மனைவி கணவனை மறந்துடுவா. அந்த சூழ்நிலையில் உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதவசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவள் மறந்தாலும், உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் குடும்பம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் கூடவே நான் இருந்து உன் நினைவாகவே இருப்பேன், நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. வாங்க, இந்த நாளையில் ஒரு பாடல் பாடி வேதத்துக்களை கேட்போம். இன்றைக்கி புது மாடலாக ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, பாடலை பாருங்கள். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், அட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், அட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், அட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், அட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும், அட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. வாங்க, இந்த நாளையில் வேதத்தில் வருகிற மாதத்தின் பெயரை கண்டுபிடிச்சு போடுங்க. வேதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது. அந்த மாதத்தை கண்டுபிடிங்க. முதலாம் மாதம் என்ன மாதம் என்று கண்டுபிடிச்சு போடுங்க. முதலாம் மாதம் நிசான் மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதில் இருக்குன்னு பாருங்கள். இரண்டாவது மாதம் சீப் மாதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றாம் மாதம் சீவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து ஏழாவது மாதம் எத்தானீம் என்ற மாதம். 10வது மாதம் தேபேத் மாதம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சி போடுங்க. 9வது மாதம் நீங்கள் இந்த மாதத்தை கண்டுபிடிச்சி போடுங்க. என்ன மாதம் என்று சொல்லி கண்டுபிடிச்சி போடுங்க. எனக்கு ஈஸியான கேள்வி தான். ஆனால் அந்த மாதம், முதலாவது மாதம் என்ன மாதம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போடுங்க. அது மட்டும் இல்லை, எந்த பயமும், மரண பயமோ, வியாதி பயமோ, எல்லாரும் கைவிட்டுட்டாங்களேங்கிற பயமோ, எந்த பயமுமே நமக்கு வேண்டாம். ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளையில் கர்த்தர் உங்களை மறக்காமல் உங்கள் கூட இருந்து உங்களை நினைக்கிறவர். ஆமேன். உங்களை யார் மறந்தாலும், உங்கள் தகப்பை மறந்தாலும், தாய் மறந்தாலும், உடன் பிறந்தவர்கள் யார் மறந்தாலும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர பண்ணும். ஆமேன்.